என் மகளே, நீ இதை பார்க்கும் இப்பொழுது யாரை நீ நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, உன்னை அவர்கள் ஏமாத்தி உனக்கு பெரிய துரோகம் செய்து உன்னை கஷ்டப்படுத்தலாம். கலங்காதே, அவர்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர்களின் கைக்கு உன்னை தப்புவிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரைப் பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆபத்துக் காலத்தில் என்னை நோக்கிக் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 80:15. துதிக்க வேண்டியது உன் கடமை. உன்னோடு வாசம் பண்ணுவது என் கடமை. ஜெபிக்க வேண்டியது உன் கடமை. ஜெபத்திற்கு பதில் தருவது என் கடமை. கைகளின் பிரயாசம் உன் கடமை. அதை ஆசீர்வதிப்பது என் கடமை. விதையை விதைக்க வேண்டியது உன் கடமை. அதை விளையச் செய்வது என் கடமை. ஆயத்தப்படுவது உன் கடமை. அதற்கேற்ற வெற்றியை தருவது என் கடமை. கோலியாத் போன்ற பிரச்சனைகளை தைரியமாய் எதிர்த்து நிற்பது உன் கடமை. அந்த கோலியாத்தை கூழாங்கல்லாலே வீழ்த்த வேண்டியது என் கடமை. உன் வழியை என்னிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்கையாயிருப்பது உன் கடமை. உன் காரியத்தை ஏற்ற சமயத்தில் வாய்க்க பண்ணுவது என் கடமை. இன்று நான் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தம் இது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அப்போஸ்தலர் 12:7. என் அன்பு மகனே, மகளே, உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. ஜெபத்தோடு துளிந்து நில். ஜெயமோ கர்த்தரால் வரும். இடைவிடாமல் ஜெபித்துப் பார். யாரும் உன்னை தொட முடியாத உயரத்திற்கு உன்னை உயர்த்துவார். உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8.